ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க எக்கனாமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 10th 2 டேர்மில் இருக்க எக்கனாமிக்ஸில் இருக்க எல்லா லெசனையும் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு இது கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கு இந்த வீக் உடம்பு சரியில்லைனால வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு எதுவும் இல்லை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங். பைமோட் இ ஷாப்பிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பைமோடில் வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்டும் இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஷாப்பிங் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும் குரூப் 4க்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் நிகர நாட்டு உற்பத்தி NNP, தனிநபர் வருமானம் PCI, வாங்கும் திறன் சமநிலை PPP, மனிதவள மேம்பாட்டு குறியீடு HTI. இதை குரூப் 4 அப்படியே பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து G8 நாடுகள் என்னென்ன பார்த்துருவோம். இங்கிலாந்து, ரஷ்யா, கனடா, பிரான்ஸ், அமெரிக்கா, இத்தாலி, ஜப்பான், ஜெர்மனி. ஓகேவா? அடுத்து நிகர நாட்டு உற்பத்தி தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுகிறது. இது நாட்டு வருமானம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ நாட்டு வருமானம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டால் நிகர நாட்டு உற்பத்தி. ஓகேவா? அடுத்து பிரிக்ஸ் மாநாடு. பிரிக்ஸில் என்னென்ன நாடுகள் இருக்குன்னா அந்த எழுத்துல ஈஸியாக நான் வைக்கலாம். Pனா பிரேசில், Rனா ரஷ்யா, Iனா இந்தியா, Cனா சீனா, Sனா சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆனால் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் உங்கள் நோட்ஸை பார்த்து நாங்களும் குறிக்கிறனால எங்களுக்கு ஈஸியாக இருக்குது, நாங்கள் புதுசாக படிக்கிறவங்களுக்குன்னு. அதனால் பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோடய வீடியோ நினைக்கிறேன். அதுக்கடுத்து சமீபத்தில் வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் இந்தியா 3வது பெரிய நாடாக இருக்குது. அப்போ வாங்கும் சக்தியிலேருந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா சீனா, செகண்ட் அமெரிக்கா. அடுத்து இந்தியாவின் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் பொறுப்பாகும். அதனோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் சாஸ்திரி பவனில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் கீழே இந்த டேபிள் இருக்காலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வியறி விகிதத்தில் தமிழ்நாட்டில் 80.09, இந்தியாவில் 74.04. பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டில் 996, இந்தியாவில் 943. உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாட்டில் 44.3, இந்தியாவில் 24.5. இதை நல்லா பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் தமிழ்நாட்டின் கல்வியறி வீதம் தென் மாநிலங்களில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் கல்வியறி வீதம் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது. அதாவது தமிழ்நாடு உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியாவில் மிக உயர்ந்ததாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பாருங்கள். மரபுசார் வளங்களில் தமிழ்நாட்டில் அதிக அளவு சூரிய மின்தகடு அமைப்பு கொண்ட மாநிலமாக உள்ளது. இந்த சூரிய மின்சார உற்பத்தி செய்கிற மூலம் தமிழகத்தில் 2017 ஜூலை 31 வரை நிறுவப்பட்ட சூரிய அமைப்பின் அந்த மெகாவாட் எவ்வளோனா 1697 மெகாவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா தன் சுற்றுச்சூழல் கொள்கையை கடந்த 30 ஆண்டுகளாக உருவாக்கி கொண்டு வருகிறது. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பின்னாடி இந்த கொஸ்டின் இதிலிருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேலே பாருங்கள் 51G, காடு, ஏரி, ஆறு மற்றும் காட்டு உயிர்கள். இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னு கேட்பாங்க. 51ல் G, 51A G. அடுத்து இந்த வருஷம் கூட ரொம்ப முக்கியம். தேசிய பசுமை தீர்ப்பாணையம் 2010, பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002, சுற்றுச்சூழல் 1986, வன பாதுகாப்பு 1980, நீர்னா 1974, வனவிலங்கு எல்லாருக்கும் தெரியும் 1972. அதுக்கடுத்து முக்கியமான கொஸ்டின் அமர்த்தியாசனுக்கு எப்போ நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னா 1998. அன்சர்டன் க்ளோரி புத்தகத்திலேருந்து நோபல் பரிசு பெற்ற அப்போ அந்த புத்தகத்தை யார் எழுதுனா அப்போ சொன்னால் அன்சர்டன் க்ளோரி யாருன்னா அமர்த்தியாசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த லெசனில் இருக்க எக்கனாமிக்ஸாக வீடியோவாக போகிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.